ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நவம்பர் மாதத்துக்கான அரிசியை இந்த அக்டோபர் மாதமே பெறலாம் என ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. ரேஷன் திட்டத்தின் கீழே மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலையும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு தொகுப்பு போன்ற உதவிகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே இது போன்ற உதவிகள் வழங்கப்பட்டு வருது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தின் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையுடன் சர்க்கரை, மண்ணெண்ணெய் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை அனைத்துமே ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுகின்றனர். தற்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனிடும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை மற்றும் அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். இந்த அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அக்டோபர் மாத ஒதுக்கீட்டான 12 to 35 கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீட்டின 12 to 35 கிலோ அரிசியை இந்த அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். நவம்பர் மாத அரிசியை அக்டோபர் மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம்போல் நவம்பர் மாதத்தில் தங்களுடைய அரிசியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மாதத்துக்கான அரிசிகள் எல்லாமே ரேஷன் கடையில் கொடுத்துட்டு வராங்க தீபாவளி முன்னிட்டு முன்கூட்டியே. ஸோ இந்த நவம்பர் மாதத்துக்கான அரிசியை இப்பயே நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கனாக்கா வருகிற காலகட்டத்தில் மழை அதிகம் பெய்வதற்கான கால வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றதுனால இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக அந்த லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.